இருக்கின்றது. வஹான் ஏக் பேடு ஹை, அங்கே ஒரு மரம் இருக்கின்றது. யஹா இன், யஹான் கியா ஹை, யஹான் கியா ஹை, இங்கே என்ன இருக்கின்றது. யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கின்றது. யஹான் ஏக் பேடு ஹை, இங்கே ஒரு மரம் இருக்கின்றது. வஹான் சார் பேடு ஹை, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கும் ரெண்டாவது சென்டென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சிங்குலரில் சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து ப்ளூரலில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் பேடு ஹைன்னு வந்திருக்கு சிங்குலருக்கு, பேடு ஹைன் ப்ளூரலுக்கு ஹைன் வந்திருக்கு. ஹைன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது. அப்போ இங்கே எத்தனை பேடு இருக்குது? 4 பேடு, அதாவது சார் பேடு, 4 மரங்கள். இப்போது இந்த பேடு அப்படிங்கிறது சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் மாறவே மாறாது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கவுண்டிங் நம்பர்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் அது சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ சார் பேடு, 4 மரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பேடு கர் இதெல்லாம் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் மாறாது. யஹான் ஏக் கர் ஹை, இங்கே ஒரு வீடு இருக்கின்றது. வஹான் சார் கர் ஹை, அங்கே 4 வீடுகள் இருக்கின்றன. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேடும் கரும் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் மாறாது. அதுக்கு முன்னாடி இருக்க கவுண்டிங்கை வச்சு தான் அது சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் எக்ஸசைஸ் அபியாஸ். தமிழ் யா அங்கிரேசி में अर्थ लिखो, தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. ஜமீன் தரை, ஹாத் கை, காய் பசு, बैल எருது, पेड़ मरम. सेकंड वन, सही शब्द चुनकर वाक्य पूरा करो. शब्द அப்படின்னா வேர்டு, सही शब्द साही सही ஷ இப் த ஷப்த் சரியான வேர்டை சுன்கர் சுனகாரா சுன்கர்னு செலக்ட். அப்போ 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணி வாக்கிய பூரா கரும், இந்த வாக்கியத்தை ஃபில் பண்ணணும். அப்போ மேஸ் ஜமீன் டேஷ் ஹை, மேஸ் ஜமீன் பர் தான் வரணும், பர் ஹை. அதாவது மேசை தரையின் மீது இருக்கின்றது. மைதான் டேஷ் ஏக் காய் ஹை, மைதான் மேன் ஏக் காய் ஹை, மைதானத்தில். இப்போ ஜமீன் பர் தரையின் மீது, மீதுன்னு வரும்பொழுது பர்ரும், இல் வரும்பொழுது மேனும் வரணும். அப்போ மைதான் மேன் ஏக் காய் ஹை, மைதானத்தில் ஒரு பசு இருக்கின்றது. யஹா டேஷ் பேடு ஹை, இங்கே பாருங்கள் ஹைன் கொடுத்துட்டாங்க. அப்போ யஹா டேஷ் பேடு ஹை, ஹைன் அப்படின்னா அப்போ ப்ளூரல். அப்போ இங்கே என்ன பார்க்கணும், சார் ஏக்கு, இதில் எது ப்ளூரல் அப்படின்னு பார்க்கணும். சாருங்கிறது ப்ளூரல், அப்போ இந்த இடத்துல சார் தான் வரணும். யஹான் சார் பேடு ஹை. மைதான் மேன், அதாவது இங்கு 4 மரங்கள் இருக்கின்றன. மைதான் மேன் காய் டேஷ் பைல் ஹை, காய் டேஷ் அப்படின்னா அவுர் அண்டு தான் வரணும், பசு மற்றும் எருது. மைதானத்தில் பசு மற்றும் எருது இருக்கின்றன. மைதான் மேன் ஏக் பைல் டேஷ், மைதானத்தில் ஒரு எருதும், பைல் பி ஆல்சோ எருதும் இருக்கின்றது. தேர்ட் ஒன், சித்திர தேக்கோ और ஜவாப் தோ. சித்திர தேக்கோனா படத்தை பார், और ஜவாப் தோ அப்படின்னா பதில் கூறு. ஹாத் மேன் கியா ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹாத் மேன் குச் நஹின் ஹை அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். மேஸ் கஹான் ஹை, மேஸ் ஜமீன் பர் ஹை, மேசை எங்கே இருக்கின்றது, மேசை தரையின் மீது இருக்கின்றது. வஹா கித்தனே பேடு ஹை, அங்கே எத்தனை மரங்கள் இருக்கின்றன்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 4 இருக்காங்க. வஹான் 4 பேடு ஹை, அங்கே 4 மரங்கள் இருக்கின்றன. யஹ் கியா ஹை, இது என்ன, யஹ் கர் ஹை, இது வீடு. அகலா பூரா கரோ, ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு லைனுக்கு ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேவுக்கு பக்கத்தில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து பேட் கர் கியா காய் बैल. இதோட உங்களுக்கு அபியாஸ் முடிஞ்சு போயிடுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேவல் பட்னே கேலியே அப்படின்னா ஒன்லி இதை படித்து பார்க்கறதுக்காக தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, உச்சாரண் சீக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேவல் பட்னே கேலியே அப்படின்னா ஒன்லி ரீட் பண்ணுறதுக்கு தான். உச்சாரண் சீக்கோ, உச்சாரன்னா உச்சரிப்பு, சீக்கோனா கற்றுக்கொள், உச்சரிப்பை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க. வஹ் வஹான், யஹ் யஹான். இந்த வஹ் யஹ் வந்து சில பேருக்கு சரியாக சொல்ல வராது, எக்கு வக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த உச்சாரண் சீக்கோ கொடுத்துருக்காங்க. வஹ் வஹான், யஹ் யஹான்.
ஹிந்தியில் வந்து நல்லா உச்சரிக்கிறது தான் நம்ம நல்லா வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத காட்டும். உச்சரிப்பு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறது இனிமையாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜான்லோ. ஜான்லோ அப்படின்னா தெரிந்து கொள். ஏக் பேட் ஹை ஒரு மரம் இருக்கின்றது. சார் பேட் ஹை 4 மரங்கள் இருக்கின்றன. இந்த ஜான்லோ அப்படின்னா தெரிந்து கொள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் பேடு மாறாதுங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது சஹி பிரயோக், கலத் பிரயோக், சஹி பிரயோக். பிரயோக்னா உபயோகித்தல், எப்படி உபயோகிக்கணும், சரியாக எப்படி பேசணும், தப்பாக எப்படி பேசுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ சஹி பிரயோகில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சார் பேடு, 5 घर 2 गायेன்னு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் மாறாதுன்னு. சார் பேடு 4 மரங்கள், 5 घर 5 வீடுகள், 2 गायेன் அந்த காய்க்கு மட்டும் காயேன் அப்படின்னு மாறும். 2 गायेன் 2 பசுக்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கலத் பிரயோக், சார் பேடோன் அது 4 மரத்தில் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சார் பேடோன் 5 घरों 2 गायोன்னு ஒன்று சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாது. சார் பேடோன் பர் 4 மரத்தின் மீது, 5 घरों में 4 வீட்டில், 2 गायों का 2 பசுக்களுடைய, அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்யவாத்.